மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். கூல்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி நம்ம காவேரி கூட இருக்க பிக்சரை நம்ம பசு வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த கிளீன் ஷேவ் லுக்கில் நேற்றுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தார் இல்லையா, விஜய் கூட இருக்க பிக்சர். அதே காஸ்டியூமில் விஜய் இருக்காரு. அண்ட் இப்போ காவேரி கூட ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருக்காரு இல்லையா, அதே பிக்சரில் அதே காஸ்டியூமில் காவேரி இருக்க பிக்சரை தான் பிரவீன் சார் வந்து ஷேர் பண்ணாங்க. ஈவன் இங்கே பசுபதி கூட வந்து காவேரி இருக்கிறது கூட நைட் ஷூட் தான் போல. எல்லாமே ஒரே நாளில் நடந்துட்டு இருக்கு, ரொம்ப நாள் சம்பவங்கள். அண்ட் ஏன் சார்பா காவேரியை வந்து கன்சோல் பண்ணுங்க அப்படின்னு பசுபதி சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ பெருசாக சம்பவம் செஞ்சு வச்சிருக்காரு. அந்த சம்பவத்துக்காக தான் குமரன் வந்து பசுபதி கூட ஃபைட் பண்றதுக்கு கொடைக்கானல் வரைக்கும் போயிருக்கான் அப்படின்ற விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ காவேரியை ஒரு வேளை பசுபதி கிட்னாப் பண்ணிட்டாரோ அப்படின்ற டவுட் எல்லாருக்கும் வருது இல்லை, அதே டவுட் தான் எனக்கும் வந்துச்சு. என்ன ஆகுதுன்னு தெரியல. ஏன்னா விஜய் அண்ட் காவேரி மீட் பண்றாங்க நைட்ல, இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல தான், எங்க ரோட்ல தான் மீட் பண்றாங்க. மீட் பண்ணதுக்கு அப்புறம் காவேரி போகும்போது பசுபதி கடத்திட்டாரா, கடத்துறதுனால என்ன வரப்போகுது, யாருக்கு என்ன லாபம் அப்படின்றது புரியல. பட் ஏதோ ஒன்று பெருசா நடக்குதுன்றது மட்டும் தெரியுது. அதுவும் மெயினா காவேரியோடைய ஃபேமிலியை டார்கெட் பண்ணி தான் இப்ப பசுபதி வந்திருக்காரு. முன்னாடியாவது உங்களை மட்டும்தான் வச்சு செஞ்சேன், இப்ப எல்லாரையும் வந்து வச்சு செய்ய போறேன்னு ஜெயிலே சொன்னார் இல்லையா. ஸோ என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியல. அண்ட் இந்த அப்டேட் கொடைக்கானல்ல இருந்து வந்திருக்கா இல்ல சென்னையில இருந்து நேத்து எடுத்த பிக்சர் தான் எனக்கு தெரிஞ்சு ஷேர் பண்ணியிருக்காரு. ஏன்னா நைட் ஷூட் அப்படின்னு சொல்லும்போது நேத்திக்கு விஜய் கூடயும் காவேரி கூடயும் ஷூட் போயிருக்கு. அண்ட் இந்த பிக்சருக்கு நம்ம எல்பிஏ கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இப்போதான் பர்ஃபெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா நேத்திக்கு விஜய் கூட ஷேர் பண்ணும்போது நான் எங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, இப்போ பர்ஃபெக்டாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி பிக்சர் இருந்துச்சுன்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். பார்ப்போம். மணப்பாறை முறுக்கு வித் டீ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பசுபதியே ஷேர் பண்ணியிருக்காங்க. கொடைக்கானல் போயிட்டாங்களா? அவர் கண்டிப்பாக போயிருப்பாரு. ஏன்னா அவரை தேடி தான் அங்கே ஃபைட் பண்ணுறதுக்கு நம்ம குமரன் போயிருக்கார் இல்லையா. ஸோ மேபி காவேரி கிட்னாப்பிங் ட்ராக்காக இருக்கலாம். ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கிட்னாப்பிங் ட்ராக் அது. ஏன்னா லாஸ்ட் ஒரு காவேரி பிரெக்னன்சி ரிவீலுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம் இந்த மாதிரி கிட்னாப்பிங் ட்ராக் வரும்னா, அப்போ வரல. ஸோ மேபி இப்போ வருதோ என்னமோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி